அதாவது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல இந்த சங்கத்தின் தலைவர், உபத்தலைவர், கௌரவ தலைவர், செயலாளர், இணைச் செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல என்னுடைய உரைக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தந்து கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் மனபோன ஜோட மகன் ஸ்ரீ சௌராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல இந்த கருத்தரங்க நிகழ்வுகளை உலகெங்கே எடுத்து சென்று ஒளிபரப்பி எங்களுக்கெல்லாம் புகழும் பேரும் பணமும் தருகின்ற விதமாக அமைத்து தருகின்ற இந்த அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி சேனல் பொறுப்பாளர் அவர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இன்னைக்கு நம்ம பேச வந்தது காலையிலேருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசியிருப்பாங்க. இப்போ நாம் ஒரு வித்தியாசமான முறையில் கொடுக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மாதமும் ஒரு வித்தியாசமான முறையில் தலைப்பில் பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் முடக்கு தோஷத்தின் முக்கிய ரகசியங்கள் இதுதான் தலைப்பு. இப்போ இந்த முடக்கு தோஷத்தை பற்றி முன்னோர்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்ன இருந்த சீனியர்கள், சிறந்த ஆசான்கள் எல்லாருமே இந்த முடக்கு தோஷத்தெல்லாம் யூடியூப்பின் வழியாக உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. நான் ஒன்றும் புதுசாக அதில் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் புதுசாக கற்றுக்கிட்டு வரக்கின்ற ஜோதிடர்களுக்கும் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிங்களுக்கு நினைவுபடுத்தும் விதமாகத்தான் நான் இங்கே பேசுறது வந்திருக்கிறேன். அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் ஆட்சி, உச்சம், திரிகோணம் பெற்று பல ராஜயோகங்களை பெற்றிருந்தாலும் கூட அந்த திசைகள் வரும்போது சில நேரங்கள் பலனற்று போகிறது. நம்மளுக்கு குழப்பமாக இருக்கும். என்னடா அது, 7ஆம் இடம் நல்லா இருக்குது, குடும்பாதிபதி நல்லா இருக்குது, சுக்கிரன் நல்லா இருக்குது, கோச்சாரத்தில் குரு பார்வை இருக்குது, அவனுடைய திசாபுத்தியும் நடக்குது, ஆனால் கல்யாணம் ஆகலை. என்ன இருக்கும், இது எந்த இடத்துல தப்பு நடக்குன்னு தெரியலையே அப்படிம்பாங்க. 5ஆம் இடம் நல்லா இருக்குது, குரு பகவான் நல்லா இருக்கிறாரு, 5 குடையனும் சிறப்பான முறையில் இருக்கிறாரு, இருந்தாலும் புத்திர பாக்கியம் கிடைக்கல. இது என்னவா இருக்கும் அப்படிங்கிற குழப்பங்கள் நம்மக்கிட்ட சில நேரங்களில் வரும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த 7ஆம் வீடும் 5ஆம் வீடும் முடக்கு தோஷமாக இருக்கும். இதை நான் முடக்கு தோஷம் புதுசாக சொல்கிறீங்க. செவ்வாய் தோஷம் கேள்விப்பட்டிருக்கிறோம், நாகதோஷம் கேள்விப்பட்டிருக்கிறோம், கலசர தோஷம், தார தோஷம்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் புதுசாக முடக்கு தோஷம். அதாவது ஜாதகங்களில் செவ்வாதோஷம், நாகதோஷம், தாரதோஷம் இதெல்லாம் பல ஜாதகங்கள் இருக்கும். பல ஜாதகங்கள் இதெல்லாம் இல்லாமல் கூட இருக்கும். ஆனால் முடக்கு தோஷங்கிறது எல்லா ஜாதகத்திலையும் இருக்கும். முடக்கு தோஷம் அப்படிங்கிறது அனைத்து ஜாதகத்துலேயும் எல்லா ஜாதகங்கள்லையுமே முடக்கு தோஷம் இருக்கும். அப்போ அந்த முடக்கு தோஷம்னா முடங்கி போகிறதுன்னு அர்த்தம். ஒருத்தர் ரொம்ப அழகாக இருக்கலாம், வாட்டச்சாட்டமாக இருக்கலாம், ஆக்டிவாக இருக்கலாம், சுறுசுறுப்பாக இருக்கலாம், ஆக பல உதவிகள் செய்யலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் அவருக்கு ஒரு பக்கவாதம் வந்து முடங்கிட்டாருன்னா அவருடைய அழகோ திறமையோ ஆக்டிவேஷனோ எதுவுமே அங்கே செயல்படாது. அவர் முடக்கி இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த முடக்கு அப்படிங்கிற கிரகமானது ஒரு ஜாதகத்தில் முடக்கு தோஷத்தை எப்படி நம்ம கண்டறியலாம்? ரொம்ப சுலபமான முறை தான். முடக்கு தோஷங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் சந்திரனிலிருந்து 22வது நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரத்திலிருந்து 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் சொல்கிறோம் இல்லையா? அதே போல உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திரத்தில் இருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் எண்ணிக்கிட்டு வாங்க. அந்த எண்ணிக்கைக்கு குறிச்சிக்கிங்க. அப்புறம் பூராட நட்சத்திரத்திலிருந்து அந்த எண்ணிக்கை எண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னாக்க எந்த நட்சத்திரம் வருதோ அதுதான் முடக்கு நட்சத்திரம். எந்த ராசியில் நிற்குதோ அதுதான் முடக்கு ராசி. அதாவது இப்போ உதாரணத்துக்கு கார்த்திகை மாதம் ஒருத்தர் பிறந்திருக்காரு, அனுச நட்சத்திரத்தில் சூரியன் இருக்குது. சூரியன்லேருந்து தான் எண்ணணும், சந்திரன்லேருந்து எண்ணக்கூடாது. சூரியன் நின்ற நட்சத்திரத்திலேருந்து எண்ணணும். உதாரணத்துக்கு சூரியன் அனுச நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அனுச நட்சத்திரம்னு மூல நட்சத்திரம் வரைக்கும் எண்ணிங்கன்னா அனுசம் கேட்ட மூலம் 3வது நட்சத்திரம் இல்லையா? அந்த 3ங்கிற எண்ணிக்கையை பூராட நட்சத்திரத்திலிருந்து எண்ணிக்கை வரணும். பூராடம், உத்திராடம், திருவோணம். அப்போ திருவோணம் முடக்கு நட்சத்திரம், மகர ராசி முடக்கு ராசி அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கணும். அப்போ இந்த முடக்கு ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களோ
அது முடக்கு ராசி அதிபதியோ நம்மளுக்கு நல்ல பலன் தராது. ஆனால் அந்த முடக்கு ராசி நீங்கிறதுக்கு பரிகார கோயில்கள் இருக்குது, வாழ்வியல் பரிகாரமும் இருக்குது, அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது. அப்போ இந்த முடக்கு நட்சத்திரம், இப்போ உதாரணம் சொன்ன திருவோண நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. அந்த திருவோண நட்சத்திரத்தால் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது, நிச்சயம் செய்யக்கூடாது, ஒரு பூமி கிரையம் பண்ணக்கூடாது, கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது, ஏன் கொடுக்கல் வாங்கல் கூட செய்யக்கூடாது. ஒருத்தர் கடனும் தரக்கூடாது, கடனும் வாங்கக்கூடாது. அப்படி நம்ம செஞ்சோமா அந்த நட்சத்திரத்தில் அந்த காரியம் முடங்கி போயிடும் அப்படி முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த முடக்கு நட்சத்திரம் ராகு கேது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கடுமையான சோதனை கொடுக்கும், வேதனை கொடுக்கும். அதே போல் முடக்கு நட்சத்திராதிபதி இப்போ திருவோணம் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த சந்திரன் திசை எப்போ நடக்குதோ அப்போ சந்திரன் என்னதான் ஆட்சியை வாங்கியிருந்தாலும் உச்சம் வாங்கியிருந்தாலும் அது முடக்கு நட்சத்திரத்தினுடைய அதிபதியாக இருக்கிறதுனால அந்த சந்திரன் திசை இவங்களுக்கு வாழ்வில் பெரும் கஷ்டத்தையும் உடல் ரீதியிலையும் மன ரீதியிலையும் மனை ரீதியிலையும் படு மோசமான விலைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கொடுத்துருது. இது நடைமுறையில் 100க்கு 100 உண்மை, 100 உண்மை. அப்போ உதாரணத்துக்கு இந்த முடக்கு நட்சத்திரம் எதனால் வருது அப்படின்னு ஒரு சின்ன சிந்தனை பண்ணோமாக்க, முன் ஜென்மத்தில் நாம் என்ன பாவம் பண்ணணுமோ, யாருக்கு குடும்பம் பண்ணமோ, யாருக்கு தீங்கிடைக்குமோ அந்த காரகத்தினுடைய கிரகம் தான் இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு முடக்கு அதிபதியாக வந்து சேரும் அப்படிங்கிறதான் உண்மை. அப்போ போன ஜென்மத்தில் நம்ம எடக்கு பண்ணால் இந்த ஜென்மத்தில் முடக்கு வந்துடுது அப்படின்னு கூட ஒரு காமெடியாக வச்சுக்கோங்க. இப்போ லக்கணம் முடக்கு ஆசையாக வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தருக்கு எண்ணி பார்க்கும்போது இப்போ அனுசத்துலேருந்து எண்ணிக்கிட்டு வந்தோம், திருவோணம் வந்துச்சு, மகரம் வந்துச்சு, மகரமே லக்கணமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ லக்கணம் முடக்கு ஆச்சுன்னா அவருக்கு எவ்வளோதான் திறமை இருந்தாலும் வெளி உலகத்துக்கு வர முடியாது. ஒவ்வொன்றுலேயும் தோல்வி, துயரம், தடங்கள், வேதனை, மனக்குழப்பம், டென்ஷனு இப்படியாக தான் இருப்பார். அவருக்கு திறமை இருந்து கூட வளர்ச்சி அடைய முடியாது. அதான் லக்கணத்தில் இருந்தால் மனக்குழப்பத்தோடு தான் வாழ்வாங்க. அதே மாதிரி 2ஆம் பாவமாக இருந்தால் தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பாவமான 2ஆம் வீடு முடக்கு ராசியாக அமைச்சிட்டாக்க அவங்களுக்கு கல்வி வளர்ச்சியில் தடை ஏற்படும். தடைப்பட்ட ஒரு கல்வி தொடர்ந்து வரும். அதே மாதிரி தனம் சேமிக்க முடியாது, குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, கண்கள் சம்பந்தமான சார்ந்த நோயினாலையும் பிரச்சனையாலையும் அவதிப்படுவார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாது, கொடுத்த இடத்துல வாங்க முடியாது, வாங்கின இடத்துல கட்ட முடியாது. இது மாதிரி பணப்பிரச்சனைகளை மனக்குழப்பத்துக்கு ஆளாகிறது தான் 2ஆம் வீடு முடக்கு ராசி அமைஞ்சிட்டா. இப்போ 3ஆம் வீடு முடக்கு ராசி அமைஞ்சிட்டா என்ன? 3ஆம் வீடு எண்ணம், எழுத்து, ஊக்கம், வீரியம், தைரியம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இது எல்லாமே டேமேஜ் ஆகும். அப்போ ஒரு காரியத்துக்கு நான் முயற்சி பண்ணலாம். ஒரு படித்த பையன் ஒரு டிஎன்பிசி எழுதலாம், பாஸ் ஆகிட்டாக்க நல்ல மார்க் வாங்கியிருக்கான், +2ல் நல்ல மார்க் நல்லா எடுப்பான் அப்படின்னா அவன் முயற்சியே எடுக்க மாட்டான் முதல்ல. அப்படியே கடும் முயற்சி எடுத்தாலும் தோல்வியில் முடியும். ஏன்? 3ஆம் வீடு முடக்கு ராசியாக போச்சு. அதே மாதிரி தைரியம் இருக்காது, வீரம் இருக்காது, வீரியம் இருக்காது, இதெல்லாம் சொல்லிட்டு வரலாம். அப்போ அவனுடைய இளைய சகோதரன் இவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான், இளைய சகோதரன் இவன் மேலே ரிப்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ அந்த ஜாதத்துக்கு 4ஆம் வீடு ஒரு பாவம் முடக்கு ராசி அமைஞ்சு போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு மண், பூமி, யோகம், வாகனம் இது எல்லாமே பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும். ஒரு பூமி வாங்கினா வில்லங்க வரும், விவகாரம் வரும், தடத்தினால பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரனால பிரச்சனை, இதெல்லாம் கொடுத்துட்டு வரும். அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கினாலும் அடிக்கடி விபத்து, பழுது பார்க்கறது, ரிப்பேர் ஆகிறது, அடிக்கடி வாகனத்தை மாற்றிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் கொடுக்கறது தான் 4ஆம் பாவம் முடக்கு ராசியாக அமைஞ்சிட்டா. தன் சுகமே பாதிக்கப்படும், தன் தாயாரே தனக்கு எதிரியாக நிற்பாங்க, இதெல்லாம் சொல்லலாம். அதே மாதிரி 5ஆம் பாவம் முடக்கு ராசியாக வந்துச்சுன்னா பூர்வ புண்ணிய சொத்துக்களை அனுபவிக்க முடியாது, பங்காளி சந்தைக்கு ஆளாக வேண்டியதாக வரும். அதே மாதிரி பூர்வீக வழக்கு ஏற்படும். அதே மாதிரி குலதெய்வம் எதுனே தெரியாத அளவுக்கு தேடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு குல தெய்வம் இருக்கிற ஒரு இடம், இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு இடம். அதே மாதிரி பூர்வீக சொத்தை விட்டுட்டு வந்திருப்பாங்க, இல்லை பணம் வித்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்லாம் சொல்லலாம். அப்போ அவங்களுக்கு ஒரு பட்டம், பதவி இதெல்லாம் தடை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி 6ஆம் பாவம் முடக்கு ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு வந்து வம்பு வழக்கு தகராறு, அது வாய் சண்டையை வழக்கு சண்டையாக மாறும். அதே மாதிரி குடும்பமே இவங்களோட உறவினர்களோட உதவி கிடைக்காது. அதே மாதிரி பழி பங்கம் ஏற்படும். எதிரிகள் இவங்களோட ஒரு ஃபோர்ஸாக இருந்து பழி பங்கம் செலுத்தினாலும் கூட கடைசியாக இவர் தான் ஜெயிப்பார். 6ஆம் வீடு நம்ம முடக்கு ராசியாக போனதுனால. அது மட்டும் இல்லை, இந்த 6ஆம் வீடு முடக்கு ராசியாக இருக்கிறவங்களுக்கு விஷ பாதிப்பு ஏற்படுங்கிறாங்க.
அவங்க வாழ்க்கையில் தேலோ நாயோ கடிபட்டு இருக்கும். அது மட்டும் இல்லை, அவர் வளர்த்தன நாயே திடீர்னு மரணம் ஏற்படும், திடீர்னு ஓடி போயிடும். இது கூட அந்த 6ஆம் இடம் தான் குறிக்கும். அது மாதிரி 7ஆம் பாவம் முடக்கு ராசியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கல்யாணம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது, காலதாமதமாகும், தடங்கள் ஆகும். இதே மாதிரி நம்ம பொண்ணு பார்த்துட்டு வந்தால் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி போயிடும், நம்மளுக்கு கல்யாணம் ஆகாது. அப்போ மணவரை ஜோடிச்சு அந்த பொண்ணு ஓடி போயிடும். இப்படிலாம் இந்த 7ஆம் பாவம் முடக்கு ராசியாக போய் சுக்கரனும் நீச்சி அடைஞ்சிருச்சா 7ஆம் பாவாதிபதி சனி செவ்வாய் பார்த்தால் அவனுக்கு கல்யாணம் 45 ஆனாலும் கல்யாணம் ஆகாது. அதே மாதிரி 8ஆம் பாவம் முடக்கு ராசி ஆகி போச்சுன்னு வச்சுக்கங்களேன், அடிக்கடி ஆபத்து, விபத்து, அவமானம் இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். அவனுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தே வந்து சேராது. அதே மாதிரி இன்சூரன்ஸ் போட்டிருந்தாலும் கூட அந்த பணத்தை வாங்குறதுக்குள்ள படாதபாடு பட்டுருவாங்க. அனாமத்து சொத்துக்கு ஆசைப்படுவாங்க, ஆனால் கைக்கு வந்து சேராது. அது மாதிரி 8ஆம் பாவம் எல்லாமே நம்மளுக்கு டேமேஜ் ஆகி போயிடும், எதிர்மறையாக செயல்படும். அதே மாதிரி 9ஆம் பாவம் நம்மளுக்கு முடக்கு ராசியாக போயிடுச்சுன்னா கோயிலுக்கு போக முடியாது, தர்மம் பண்ணுறதுக்கு மனசு வராது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு மனசு வராது. அதே மாதிரி தர்ம காரியத்திலேயோ ஆன்மீக வழியிலேயோ போகிறதுக்கு மனம் ஒட்டாது. இது மாதிரி அந்த 9ஆம் பாவம் திதி சூன்யம், அதாவது முடக்கு ராசியாக போயிடுச்சுனாக்க தாப்பனோட இணைஞ்சு வாழ முடியாது, தாப்பன் அற்பாயில் மடிவார் அல்லது பிரிஞ்சு இருப்பார். அப்பனும் மகனும் ஒன்று சேரக்கூடாது, ஒன்று சேர்ந்துருந்தால் அப்போ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதெல்லாம் 9ஆம் பாவம் முடக்கு ராசியாக இருக்கிறதுனால. அதே மாதிரி 10ஆம் பாவம் முடக்கு ராசியாக போயிடுச்சுன்னா சரியான தொழில் அமையாது. 7-8 தொழில் மாறி 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 அமைவாங்க. அங்கே 6 மாதம், இங்கே 1 வருஷம், இங்கே 8 மாதம்னு தொழில் மாறி மாறி அமையும். எந்த தொழிலும் நிரந்தரமாக செய்ய மாட்டாங்க, அடிமை தொழிலே ஒழுங்காக செய்ய மாட்டாங்க. அந்த 10ஆம் பாவம் வீக் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 11ஆம் பாவம் வீக் ஆயிடுச்சுன்னா லாபம் அடைய முடியாது, பணம் காசு சேமிக்க முடியாது, எந்த தொழிலும் மிச்ச மீதி பண்ண முடியாது. நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நிற்க மாட்டேங்குதுங்க, கடன் தாங்க நிற்கிது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாம் 11ஆம் பாவம் முடக்கு ராசியாக இருக்கும். அதே மாதிரி 12ஆம் பாவம் முடக்கு ராசியாக போயிடுச்சுன்னா தூக்கம் வராது, நல்ல பெட்டு கிடைக்காது, கட்டில் கிடைக்காது, தரையில் பாய் விரித்து படுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதே மாதிரி நம்ம என்ன தான் படுத்துவங்கனாலும் ஒரு 11 மணிக்கு மேலே தான் தூக்கம் வரும், 3 மணிக்கு தூக்கம் தெளிஞ்சு போயிடும். அது மாதிரி நம்ம 12ஆம் வீடு முடக்காயிருச்சுன்னா உள்ளூரில் வாழ முடியாது, வெளியூரில் தான் போய் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இது மாதிரி ஒவ்வொரு பாவமும் முடக்கு ராசியை அமைஞ்சிட்டான் அந்த பாவத்தால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அத்தனையுமே நம்மளுக்கு வந்து பாதிப்பு தான் கொடுக்கும், அதை முழுசாக நம்ம அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற நிதர்சனமான உண்மை. அப்போ அந்த நட்சத்திரத்தின் அதிபதியினுடைய திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சூரியனுடைய திசை நடக்குது, சூரியன் முடக்கு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருத்திகை, உத்தரம், உத்திராடம், இந்த 3ல் ஏதோ ஒரு நட்சத்திரம் நம்மளுக்கு முடக்கு நட்சத்திரமா அமைஞ்சதுன்னா அவனுக்கு சூரியன் திசை நடக்கும்போது அந்த சூரியனுடைய திசையில தகப்பனை முன்ஜென்மத்தில் தகப்பனை அவமானப்படுத்துறது, தகப்பனுக்கு சரியான முறையில் யோசிக்காமல் இருக்கிறது, அனாதாசனத்தினுடைய விடுறது, இது மாதிரி சிவன் கோயிலுடைய சொத்துக்களை அபகரிக்கிறது, இது மாதிரி போன ஜென்மத்தில் அவன் இந்த பாவத்தை செஞ்சதுனால இந்த ஜென்மத்தில் உத்திரம், கிருத்திகை, உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் அவனுக்கு முடக்கு நட்சத்திரமாக அமையும். அப்போ ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரம் அவனுக்கு முடக்கு நட்சத்திரமாக அமைஞ்சிருந்தா போன ஜென்மத்தில் தாயை வந்து கொடுமைப்படுத்தியிருப்பான், சகோதரிகளை கொடுமைப்படுத்தியிருப்பான், பெண்களை வந்து கெடுத்திருப்பான், அவங்ககிட்ட சாபத்தீடு வாங்கியிருப்பான். இது மாதிரி வாங்கினா தான் இந்த ஜென்மத்தில் சந்திரனுடைய நட்சத்திரம் அவனுக்கு முடக்கு நட்சத்திரமாக அமையும். அதே மாதிரி அவனுக்கு செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரம் வந்து முடக்கு நட்சத்திரமாக வந்துச்சுனாக்க அவன் போன ஜென்மத்தில் தன் சகோதரனை கொடுமைப்படுத்தியிருப்பான், தன் வீட்டை விட்டு துரத்தி இருப்பான், அதே மாதிரி பூமி அபகரிப்பு செஞ்சிருப்பான், பூமி சம்பந்தமான பிரச்சனைக்கு ஆளாயிருப்பான். இது மாதிரி ஆகும்போது தான் இந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் இந்த ஜென்மத்தில் அவனுக்கு முடக்கு நட்சத்திரமாக அமையும். அதே மாதிரி புதனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஆயில்யம், கேட்ட, ரேவதி இந்த நட்சத்திரம் இவனுக்கு முடக்கு நட்சத்திரமாக வந்திருந்தா போன ஜென்மத்தில் கல்வியை படிக்கக்கூடியவர்களை கொடுமைப்படுத்தியிருப்பான், படிக்கிறதுக்கு போகாதவர் தடுத்திருப்பான், அதே மாதிரி மாணவர்களுக்கு கொடுமைப்படுத்தியிருப்பான், இது மாதிரி தாய் மாமனை பகை பண்ணிருப்பான். இளம் பண்ணுறவங்களுக்கு தான் புதனுடைய நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாக அமையும். அதே மாதிரி குருவுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய நம்மளுக்கு விசாகம், புனப்பூசம், பூட்டாதி இதெல்லாம் முடக்கு நட்சத்திரமாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே போன ஜென்மத்தில் குருவுக்கு துரோகம் பண்ணிருப்பாங்க, குருவை அவமானப்படுத்தியிருப்பாங்க, அது மாதிரி குருவினுடைய குழந்தைகளுக்கு கொடுமைப்படுத்தியிருப்பாங்க, தனக்கு கற்ப சிதைவு ஏற்படுத்தியிருப்பாங்க, கருச்சிதைவு ஏற்படுத்தியிருப்பாங்க, ஆசிரியர்களை கொடுமைப்படுத்தியிருப்பாங்க.
கோயில் சொத்தை கொள்ளடிச்சிருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் குருவுடைய நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாக வரும். அதே மாதிரி சுக்கிரனுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பரணி பூரம் போராட நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாக வந்துச்சுனாக்க அவங்க போன ஜென்மத்தில் மனைவியை கொடுமைப்படுத்தியிருப்பாங்க, பல தாரம் மனம் புரிஞ்சிருப்பாங்க, வண்டி வாகனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை திருடிட்டு வந்திருப்பாங்க, ஆடு மாடுகளை கொடுமைப்படுத்தி அதை சித்திரவதை பண்ணிருப்பாங்க. இது மாதிரி பண்ணுறவங்களுக்கு தான் சுக்கிரனுடைய நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாக வரும். அதே மாதிரி சனியுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒருத்தருக்கு முடக்கு நட்சத்திரமாக அமைஞ்சால் போன ஜென்மத்தில் வேலையாட்களுக்கு கொடுமைப்படுத்தியிருப்பாங்க, வேலையாட்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் தந்திருக்க மாட்டாங்க, தொழில் ரீதியில் பல கொடுமைகளை செஞ்சுருப்பாங்க. இது மாதிரி செஞ்சவங்களுக்கு தான் சனியுடைய நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாக வரும். அதே மாதிரி ராகுடைய நட்சத்திரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, முன்னோர்களை மதிக்காமல் முன்னோர்கள் மூத்தவங்களுக்கு கொடுமைப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, வீட்டை விட்டு துரத்தி விடுறது, அதே மாதிரி தாத்தா பாட்டிகளுக்கு செய்யக்கூடிய சிரார்த்தங்கள், அதாவது திதி கொடுக்காமல் இருக்கிறது, இதுங்களுக்கெல்லாம் ராகுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திருவாதிரை சுவாதி சாதையும் முடக்கு நட்சத்திரமாக அமையும். அடுத்தபடியாக கேதுனுடைய நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாக ஒருத்தருக்கு வருது அப்படின்னா அவங்க சாதி சன்னியாசிகளை அவமானப்படுத்தியிருப்பாங்க, கோயிலில் வேலை செய்கிறவங்களை கொடுமைப்படுத்தியிருப்பாங்க, கோயில் சொத்தை கொள்ளடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருப்பாங்க, அதே மாதிரி ஆன்மீகவாதிகளை அவமானப்படுத்தியிருப்பாங்க, ஏன் ஜோதிடர்களாக இருக்கிறவங்களையும் அவங்களை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் அசுனி மக மூலம் சொல்லக்கூடிய கேதுனுடைய நட்சத்திரம் அவங்களுக்கு திதி, அதாவது முடக்கு நட்சத்திரமாக அமைஞ்சி அவங்களுக்கு வேதனையும் சோதனையும் கொடுத்து வாழ்வில் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். அது மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் எடுத்து பாருங்கள், நம்ம ஜாதகத்தில் எடுத்து பாருங்கள். சூரியன் என்ற நட்சத்திரத்தில் இருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் எண்ணி பாருங்க. அந்த எண்ணி பார்த்த தொகை பூராட நட்சத்திரத்தில் எண்ணிக்குவாங்க. அது எந்த நட்சத்திரம் வருதோ அதுதான் முடக்கு நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் இருந்த வீடு முடக்கு ராசி. அந்த வீட்டின் அதிபதியும் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படும். அந்த வீட்டின் அதிபதியுடைய திசை நடக்கும் போதும் அந்த பாவத்துக்கு உண்டான பலன்கள் எதுவும் நம்மளுக்கு கிடைக்காம போகும். அப்படிங்கிறதான் இந்த முடக்கு ராசியினுடைய முக்கியமான ரகசியங்கள். இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு அற்புதமான வாய்ப்பை அள்ளி தந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யாரு? நான் தான் இரும்பு மனிதன் அன்றைக்கே சொல்லிட்டேன். இரும்பு மனிதன். ரைட், ஓகே. இப்போ ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, பாவகத்துக்கும் அந்த முடக்கு இருந்ததுன்னா அந்த காரகத்துவம் எப்படி பாதிக்குதுன்னு 12 பாவகத்துக்கும் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி 9-3-27